சிவாய நம்ம நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிமையான பரிகாரம். இப்போ வீட்டில் வந்து பெற்றோர்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா, அவங்க குழந்தைங்க வந்து சரியாக படிக்கல, தடமாறி போகிறாங்க, கூடாத நட்பு வந்து சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க, எந்த பேச்சும் கேட்குறதில்ல, பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கவும் போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு குழந்தைகளுக்கு உண்டான பரிகாரம் தான் பண்ண போகிறேங்க. இது வந்து வாராகி அம்மன் அண்டு பிரத்திங்கிற தேவை அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து அமாவாசை அன்னைக்கு மிளகா போட்டு யாகம் வளர்த்தி ஒரு வேண்டுதலும் கூட வைப்பாங்க. இந்த கோயில் போனால் இது எங்கே இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா, திருவண்ணாமலை பாதையில் கிரிவல பாதையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வாராகி அம்மன் பிரத்திங்கிற தேவை அப்படிங்கிற கோயில்களே வந்து அதிசயமாக எங்கேயாவது 1-2 தாங்க இருக்கும். இந்த கோயிலில் போய் எந்த குழந்தைய சொல் பேச்சு கேட்கலையோ அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை வச்சுட்டு அங்கே வந்து ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு மிளகா வாங்கி அமாவாசை அன்னைக்கு யாகத்தில் போட்டு சாமி வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பசங்க வந்து அதிகமாக வீட்டில் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க, வீட்டில் வந்து அதாவது சண்டை இழுத்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து சரி பண்ணுற ஒரு கோயில்னே சொல்லலாம். இந்த வாராகி அம்மன் வந்து சோழர் காலத்தில் இருந்தே இருக்குதுங்க. சோழர்கள் வெற்றி வாகை சூடணும் அப்படின்னா வாராகி அம்மன் கும்பிட்டு தாங்க போவாங்க. அது மட்டும் இல்லை பிரத்திகர் தேவியும் அப்படித்தாங்க. வாழ்க வளமுடன்.